புத்ராஜயாவில் பணிபுரியும் இந்திய அரசாங்க ஊழியர்களின் சங்கமான இமயம் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி ஈப்போவில் வேலைவாய்ப்பு கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. ஈப்போ பாராட் நாடாளுமன்ற சேவை மையம் மற்றும் பொது சேவை ஆணையமான SPA உடன் இணைந்து புந்தோங் IRC மண்டபத்தில் இந்திய சமூகத்திற்கான புரோகிராம் ஜலினான் முஸ்ரா அஸ்பிராசி கர்ஜாயா நிகழ்ச்சியை இமயம் நடத்துகிறது. ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் துறை துணை அமைச்சருமான குலசேகரன் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார். காலை 8 மணி முதல் மதியம் 1:30 வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் அரசு வேலைவாய்ப்பு வழிகாட்டல், SPA தகவல் மற்றும் அரசு தனியார் நிறுவனங்களின் கண்காட்சியும் இடம்பெறும் என இமயம் தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் வணக்க மலேசியாவிடம் கூறினார். ஜோஹர்ல ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். YB கூலாயோட YB கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். அப்போ அவங்க YB தியோனிச்சிங் கூட ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம் கூலாயில். ஸோ அந்த ப்ரோக்ராம் நல்ல நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. அப்போ அதனால இப்போ இந்த ஈப்போ பாராட்டில் உள்ள ப்ரோக்ராம் இதே கான்செப்டில் இந்த தடவை இன்னும் கூடுதலான ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி, இமிக்ரேஷன், போம்பா, கஸ்டம், இது இல்லாமல் டேலண்ட் காப் அவங்களே நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்களே நாங்கள் அழைச்சி அப்போ பொது சேவை துறையிலேருந்து மற்றும் மற்ற துறையில் உள்ளவங்க ஈவன் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அலைட் ஹெல்த்லேருந்து அவங்க இந்த டாக் கொடுப்பாங்க. அதாவது எப்படி விண்ணப்பம் செய்கிறது, எப்படி அவங்க அந்த SPAல எழுதி போடுறோம். ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம். ஸோ அவங்க எப்படி எழுதி போடணும், எப்படி என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவங்க எழுதி போட்டால் அது ஏன் அவங்களுக்கு ஒருத்தவங்க நான் நிறைய தடவை எழுதி போட்டேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, மேபி அவங்க சொல்லுவாங்க ஐ நோ டிஸ்கிரிமினேட்டட் ஆர் எனிதிங். ஆனால் பொது சேவை துறையில் எவ்ரிதிங் இஸ் பை மெரிட். ஸோ மேபி அவங்க எப்படி அது சில விஷயம் செய்ய தெரியல, அவங்களால அந்த விஷயத்த அவங்களுக்கு செய்ய தெரியல. அதனால அவங்க இங்கே அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆர்வம் உள்ளோர் அந்நிகழ்வில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் என கேட்டபோது கண்டிப்பாக நிறைய இளைஞர்கள் இப்போல எழுதி போட்டிருப்பாங்க, இந்த SPAல எழுதி போட்டிருப்பாங்க, வேற ஸ்கீம்ல எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே எழுதி போட்டவங்களும் வரலாம். ஏன்னா எழுதி போட்டவங்க ஏன் வரலன்னா அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அவங்க அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டா அவங்க அந்த பூத், அதாவது அந்த இதில் அவங்க கேட்கலாம், ஏன் என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க, இல்லை ஏன் என்னை இன்டர்வியூ கூப்பிடல. நிறைய பேர் ஏன்னா எங்ககிட்டே கேட்பாங்க, ஏன் என்னை நான் நிறைய தடவை எழுதி போட்டேன் எனக்கு இன்டர்வியூ கூப்பிடல. ஏன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ஒன்று இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் அவங்க அவங்களோட இதை எழுதி போட்டு அப்புறம் சைக்கோமெட்ரிக் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டியது. அவங்க அந்த சைக்கோமெட்ரிக், ஏன்னா நிறைய பேருக்கு சைக்கோமெட்ரிக்னா என்னன்னு தெரியல. அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சைக்காலஜி. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் வேலைக்கு எழுதி போட்டுருவாங்க. அப்போ அந்த சைக்கோமெட்ரிக் அவங்க இந்த வேலையை அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கவுச் பண்ணுவாங்க அவங்களோட மனநிலை. அப்போ நீங்கள் ரொம்ப சாஃப்டானவங்களா இருந்தால் மேபி உங்களுக்கு இந்த பட்டன் யூனிஃபார்ம் மேபி உங்களுக்கு சூட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி சில விஷயம்லாம் நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது. அண்ட் நிறைய இளைஞர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இன்டர்வியூக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இன்டர்வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவங்களோட இப்போ அதாவது ஒரு ஜாப் ஸ்கோப் எழுதி போட்டுருக்காங்க. எங்களுக்கு நிறையா கிடைக்கிற விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஜாப் ஸ்கோப்பே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஜாப் ஸ்கோப்பே அவங்களுக்கு தெரிலனா அவங்க ஏன் அந்த வேலைக்கு எழுதி போட்டுருக்காங்க. அப்போ தட் மீன்ஸ் they are not well empowered about that job. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க முன்கூட்டியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களால நல்லா பதில் சொல்ல முடியும். அப்புறம் எந்த கொஸ்டின் எப்படி பதில் சொல்லணும், எது எவ்வளோ பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரொம்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப பேசினாலும் அது சரியாக வராது. அப்போ நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் டு டைரக்ட் டு த நீங்கள் மஸ்ட் பி fully focused and direct to the point. 80ஆம் ஆண்டுகளில் அரசு பணியில் சுமார் 10 விழுக்காடாக இருந்த இந்தியர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து தற்போது 3.5 விழுக்காடாக மட்டுமே உள்ளது. அதனை அதிகரிக்க உதவுவதே தங்களின் நோக்கம் என புத்ராஜயா மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவருமான சதீஷ் கூறினார். இமயத்தோட நம்மளோட நோக்கம் இந்தியர்களை அரசு பணியில் நம்ம அவங்க ஏன்னா
இந்தியர்கள் வந்து அரசு சார்ந்த பணியில் துறைகளில் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. குறைவாக இருக்காங்கன்னா நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து ஒரு 3.5% தான் இருக்கும். இந்த ஒரு டைமில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப நம்ம வந்து கவர்மெண்டில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கையில் இருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த 80s பார்த்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட இருந்தோம் நம்மளோட இந்தியனோட கவர்மெண்ட் சிவில் சர்வன்ட். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த நிலைமை வந்து அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் இது பண்ணாமல், சில பேருக்கு வந்து எப்படி செய்யணும் சில விஷயங்கள்லாம் தெரியாமல், அப்போ அது குறைஞ்சி இன்னைக்கு வந்து 3.5 விழுக்காடுக்கு வந்துட்டோம். நிறைய முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. நம்மளை வந்து ஒரு 5 விழுக்காடுலேருந்து ஒரு 7 விழுக்காடு, ஏன்னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7 விழுக்காடு வந்து நம்ம அரசாங்கத்தில் இருக்கோம். அப்போ இமயத்தோட ஒரு ஒரு உன்னதமான நோக்கம் என்னென்னா வந்து இந்தியர்களை வந்து நம்மளோட அரசில் வந்து அவங்கள வந்து எண்ணிக்கையை வந்து கூட்டுறது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நம்மளோட முக்கியமான ஒரு நோக்கம். இந்தியர்கள் திறமைசாலிகள், ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அரசு துறைகளில் ஆர்வம் இல்லாமை அல்லது ஆர்வம் இருந்து விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் தெரியாமல் இருப்பதாக அவர் கூறினார். நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடான எஃபர்ட்டாக வந்து இமயம் ஒண்டி தான் வந்து இப்போ புத்ராஜா பொறுத்த வரைக்கும் இமயம் தான் நம்ம வந்து இந்த 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 இது செய்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வர ஆதரவு வச்சு தான் வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம செய்ய போகிறோம் அந்த அடுத்த ப்ரோக்ராம் வந்து. எஸ்பெஷலி கவர்மெண்டில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்பார்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா கவர்மெண்டில் வந்து நம்மளோட நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நம்ம நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு வருது. போக போக வந்து ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நம்ம எழுதி போட்டால் கிடைக்காது, இந்த மாதிரி சொல்கிறனால வந்து நிறைய பேரும் எழுதி போடுறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அதனால வந்து ஏறக்குறைய 10 விழுக்காடுலேருந்து ஒரு 45 வருஷத்தில் வந்து நம்ம வந்து 3 விழுக்காடு கிட்ட வந்துட்டோம். 3.5 விழுக்காடு கிட்ட வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு தலைமை கேஎஸ்யூவில் 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து மேலே வந்து உட்கார்றதுல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஏன் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மார்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி வெரி ட்ரஸ்ட்வர்தி. அதனால் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்காங்க சில மினிஸ்ட்ரியில். ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன இது பண்ணுறேன்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வரணும், சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணி நம்மளோட சிவில் சர்வீஸை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், டைவர்சிட்டி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன். இந்நிலையில் பொது சேவை துறையில் அனுபவம் வாய்ந்த இந்திய அதிகாரிகள் அன்றைய தினம் உரிய விளக்கங்களை அளிப்பர். ஜபத்தான்லேருந்து 3 பேர் வராங்க. பொது சேவைத்துறை ஆணையத்திலிருந்து பிரியா வராங்க. அவங்க வந்து ஒரு பிடிடி ஆஃபீஸர். அவங்க வந்து இந்த டெக்னிக் முடுக இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஆலி சூராஞ்சாயை வந்து மிஸ்டர் துவான் லட்சுமணன் அவர் வராரு. அவர் வந்து இந்த டெக்னிக் தமுடுக அதை பற்றி வந்து அவர் வந்து அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி இது பண்ணணுன்னா வந்து அவர் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த தடவை வந்து நம்ம வந்து அடிஷ்னலாகவும் அதாவது அவர் வந்து ஹலத்துஜு dan perancangan ke arah kerjaya penjawat awam, அப்புறம் வந்து மேடான் துமுடுக டெக்னிக் gaya dan persediaan. இது இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி இனிஷியேட்டிவ் kerajaan madani பற்றி நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுப்போம். அண்ட் அடிஷ்னலாக வந்து இந்த தடவை வந்து Kementerian Kesihatan மலேசியாவிலேருந்து மிஸ்டர் சரவணகுமார் கத்தோப்னலம் பண்ணாரா. அவர் வந்து கேகேஎம்மில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், ஃபார்மசிஸ் இந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, Kementerian Kesihatan மலேசியாவில் வந்து மற்ற ஸ்கீமும் இருக்குது அலைட் ஹெல்த்தில். அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து ஆடியோலஜிஸ், ஒப்டோமெட்ரிஸ், அப்புறம் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ், அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம் இருக்குது. அதாவது பகவாய் சயின்ஸ் ஃபிசிக், பகவாய் சயின்ஸ் கீமியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த கேகேஎம் கீழே இருக்குது. அது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அப்போ இதையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதுக்கு இந்த மற்ற ஸ்கீம் மட்டும் எழுதி போடாமல் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆடியோலஜிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு, ஆப்டோமெட்ரிஸ்லாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இதை பற்றி வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்க உங்களுக்கு என்ன வேணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்,
கிளியராக வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதற்கு முன் ஜொஹூரில் இதேபோல் நடத்திய நிகழ்வுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் ஈப்போவிலும் அதே வரவேற்பு கிடைக்கும் என சதீஷ் நம்பிக்கை தெரிவித்தார். 2000ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தொடங்கி 2012ஆம் ஆண்டில் பதிவு பெற்ற சங்கமான இமயத்தில் தற்சமயம் 400 உறுப்பினர்கள் உள்ளனர். அடுத்து தேசிய அளவில் உறுப்பினர்களை சேர்க்கும் திட்டமும் உள்ளது என்றார் அவர். அதாவது வந்து நம்ம இமயம் என்னன்னா வந்து இந்திய அரசு பணியாளர் மையம், அதாவது இந்தியர் மையம், அதான் வந்து நம்மள இது பண்ண. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து வந்து ஆதரவு வந்து குறைவாக தான் இருந்துச்சு. பட் அப்புறம் வந்து நம்ம செய்கிற ப்ரோக்ராம்லாம் பார்த்து தான் வந்து நிறையா நம்மளோட இந்திய அரசில் வேலை செய்கிறவங்க வந்து அந்தந்த மினிஸ்டரில் உள்ளவங்க வந்து நல்லா இருக்கு இந்த ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலந்துக்கிட்டு அப்படியே தான் வந்து நம்மளோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம் என்பதால் ஈப்போ சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஆர்வம் உள்ளவர்கள் இதில் பங்கெடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.